இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷத்தின் முடிவை அண்மித்து விட்டோம். இந்த நாட்களில் டிசம்பர் மாதத்திலே பனி விழுகிற இந்த காலத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்லும் முன்பாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளுமாய் சங்கீதம் 146 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபின் தேவனாகிய தன்மை துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை நல்லா கவனியுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தரை, நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் நம்பிக்கை வைப்போமானால் தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று பார்க்கிறோம். இந்த தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை. அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் மேலாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினதை, புறஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தினதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் முடிவிலே நிற்கிறோம். பூமியிலே அநேக அனர்த்தங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த நாட்களில் உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம், உங்கள் ஏக்கம் யார் மேல் இருக்கிறது? இந்த நாட்களில் பூமியினுடைய முடிவும் ஆண்டுடைய வருகையின் சமீபமாக இருக்கிறது. அதனால தான் இந்த நாட்களில் எதன் மேலும் எவர் மேலும் நம்பிக்கை வைக்காதபடி தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால், அவரையே இறுக பற்றி கொள்வீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில அவர் மேன்மையானதை, நன்மையானதை செய்வார். தேவனாகிய கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் நம்பிக்கை தேவனாய் இருப்பாரானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்குமானால், உங்கள் வாழ்வும் உங்கள் கிரிகைகளும் கர்த்தருக்குள் இருக்குமானால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், அடுத்த வருஷத்திலும் தேவன் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நன்மையினால உங்கள் வாயை திருப்தி ஆக்குவார். கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறதில்லை. தேவனை நம்பி தேவ பாதத்தில் அமர்ந்து இரவும் பகலும் வேதத்தை தியானித்து எப்போதும் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்திலே நிறைந்திருப்பீர்களானால் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்துவார், உங்கள் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் தன் ஆவியை எடுத்து வைப்பார். அருமையான தேவ பிள்ளையே, வருஷத்தின் முடிவிலே நிற்கிறோம். அநேக தீர்மானங்களை தேவனுக்குள்ளே எடுத்து அந்த தீர்மானங்களை நம் வாழ்வாய் மாற்றுவோமானால் நிச்சயமாகவே கரம் பிடித்த தேவன் ஒருபோது கைவிடாமல் நம்மை நடத்துவார். ஈசாக்கு யாக்கோபினுடைய தேவன், ஆபிரகாமினுடைய தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே அடுத்த வருஷத்தை நீங்கள் கடக்கிற போது நிச்சயமாகவே தேவன் மகிமையானதை, மேன்மையானதை செய்வார். இந்த வருஷத்தின் முடிவிலே நிற்கிற உங்கள் வாழ்விலே ஆண்டவர் இந்த வருஷத்தில் எதெல்லாம் இழந்து விட்டோம் என்று கதறுகிறீர்களோ அதையெல்லாம் நூறத்தனையாய் கொடுத்து புதிய ஆண்டுக்குள்ளே நாம் செழிப்போடு மேன்மையோடு கடந்து செல்ல அப்பா அனுக்கிரகம் செய்வார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், வேத வார்த்தையை தியானியுங்கள், சபையோடு இணைந்திருங்கள். கர்த்தர் மகிமையானதை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே செய்வார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா இந்த வார்த்தையை கேட்கிறவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன், இந்த குடும்பங்களுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். கர்த்தாவே, வருஷத்தின் முடிவிலே இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, யாக்கோபின் தேவனாகிய எங்கள் கர்த்தாவே, நீரே எங்கள் வாழ்வின் பலனாய், நம்பிக்கையாய், மேன்மையாய் இருக்கிறீங்க. இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்விலும் கர்த்தாவே, பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு இந்த வருஷத்தின் முடிவில் இரட்டிப்பான நன்மைகள் உண்டாயிருக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. தடைகள் உடைக்கப்படுவதாக, இதுவரைக்கு நடக்காத காரியங்கள் இப்போது நடக்கத்தக்கதாய், வாசல்கள் திறக்கப்படத்தக்கதாய், தேவ மகிமை, தேவ கிருபை இறங்கி வருவதாக.
இந்த நாட்களில் கத்தரிடத்திலே ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக ஆண்டவரே, அதிசயங்கள் நடப்பதாக, கட்டுக்கள் உடைக்கப்படட்டும், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதமும் மகிமையும் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உங்க குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறேன் கர்த்தாவே, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயத்தை காணும்படி செய்யுங்க. இந்த கற்கள் புரட்டப்பட்டு தேவ சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, அதாவது நாளையிலிருந்து காலை 5 மணிக்கு 21 நாள் உபவாச ஜெபம் ஆரம்பமாகிறது. சபையில் 1ஆம் தேதி ஜனவரி 2026 வரைக்கும் இந்த ஜெபம் நடக்கும். ஆகவே தயவு செய்து நீங்கள் ஜெபிக்க விரும்புகிற ஆலயத்துக்கு வரலாம். ஆலயம் காலையிலிருந்து திறந்திருக்கும், 5 மணியிலிருந்து இரவு 10 மணி மட்டும் திறந்திருப்போம். ஆகவே நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.